காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பாரதி ராஜா பாரம்லா பதில என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். பட்டிமண்டபத்தின் நகைச்சுவை வயாகரா, பட்டிமன்றத்தின் நயாகரா, கங்கா கௌரியின் கதாநாயகன் எங்கள் அண்ணன் லியோனி அவர்களே. வேற உதாரணமே கிடைக்காது. பட்டிமன்றத்தின் நயாகரா, நகைச்சுவை நயாகரா. இதை போய் ஒரு கிராமத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. பட்டிமன்றம் முடிஞ்சோன்னா 5 பேர் பின்னாடி வந்துட்டான் பைய எடுத்துக்கிட்டு. மாத்திரை வச்சிருக்கீங்களா சார்? விஜயகுமார் சொன்னார் வயாகரான்னு. குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், இருந்தால் கொடுத்துட்டு போங்க. இந்த ஊராக போய் மேடையில் பேசிட்டு லாட்ஜில் லேகியம் விற்கிறவன் நினச்சிட்டாங்க. வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க விஜயகுமார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. திருவாரூர் தேர் கம்பீரமாக வருவதற்கு துணை நின்றது அச்சாணி. சினிமாவில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றாலே ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்க அண்ணன் லியோனி. அதாவது பரவாயில்ல, ஹன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் லியோனி அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் போட்டுருவாங்க. என்ன ரகசியம்? இத்தனை நடிகர்கள் இருக்கும் பொழுது ஹன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் லியோனி என்று விஜயகுமார் பேசியதன் மர்மம் என்ன அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டாங்கன்னா 5 நாளைக்கு கஞ்சி இல்லாமல் கிடப்பேன். ஏயா ஏயா பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம் திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு ஐயா லியோனி அவர்களை மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, கண்ணதாசு அழகா சொல்வார் நீதிபதி அவர்களை. சிவகங்கை சீமையை சொல்றப்போ சாந்து போட்டு தலதளங்க, சந்தனம் போட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருதுபாண்டியரை பாருங்கடி என்று சிவகங்கை சீமையில சொல்லுவார். இந்த வீரம் விளைந்த மண். வேலுநாச்சியார் அவர்கள், குயிலி அவர்கள், அருள் சகோதரர்கள், ஒலிம்பிக்கிலே சாதனை படைத்த எங்கள் மாற்றுத்திறனாளி மாரியப்பன் பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே அழகான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழக அரசாங்கத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பப்பாசி நிறுவனத்தாருக்கும் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களுக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி என் தலைப்பிற்குள் பயணப்பட ஆசைப்படுகின்றேன். நீதிபதி அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைவான வாழ்க்கைக்கு எது அவசியம்? கனிந்த மனமா, நிறைந்த பணமா? தலைப்புடைய ஒரு சூட்சுமத்தை எங்கள் நடுவர் வச்சிருக்காரு. அதனால்தான் அவர் நடுவராக இருக்கிறார். பணம் தேவையில்லை என்று நாங்கள் பேச மாட்டோம். அந்த சூட்சுமத்தை பாருங்க. நீதிபதி அவர்கள் அழகான தலைப்புல நிறைந்த பணம் தேவையில்லைங்க. பணம் தேவை, ஆனால் நிறைந்த பணம் தேவையில்லை. ஆனால் கனிந்த மனம் தேவை. சார், இனியவன் அப்படித்தான் பேசுவார். இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு. நல்லா பாருங்க, புத்தகம் அமைதியா இருக்கும். புத்தகத்தை படிச்சவன் ஆட்டம் போடலாம், நம்ம பெரிய ஆடுறோம் அப்படின்னு. பாட்டில் அமைதியா இருக்கும், அந்த பாட்டில் குடிச்சவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும். நீதிபதி அவர்களே, பணத்தை வச்சிருக்கிறவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியா இருக்கும், பணத்தை தூக்கிட்டு போறவன் ஆட்டம் போடுவான். இந்த உலகத்துல எல்லாமே தலைகீழாத்தான் இருக்குது. அப்ப இனியவன் மட்டும் தலைகீழா எல்லாமே இருப்பாரு. ஏப்பா, சினிமாவில் அழகா சொன்னாம்பா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வில் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாழ பழகிவிடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளன். பூமியை வெல்ல ஆயுதம் அதற்கு, பூப்பறிக்க கோடரி இதற்கு சொன்னான. நிறைய பணம் குறுக்கு வழியை கொண்டு வரும் நீதிபதி அவர்களே. அதைத்தான் மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டி வண்டியை அனுப்பினாரே எங்கள் பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை சொன்னான். பணக்கிருக்கு தலையில் ஏறி பகுத்தறிவு மாயுது.
குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்டில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், உனக்கது சொந்தம் எனக்கது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடான் சொன்னான மிஸ்டர் இனியவர். திசு படத்து வசனம் மாதிரி மிஸ்டர் முனியப்பன் நான் சொல்றத என்னன்னு கேட்டுக்குங்க, பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னாரு. விசு தான் அப்படி வசனங்களை பேசி பழக்கம் படுத்தினாரு. பட்டிமன்றத்திலையும் தொடங்கிட்டீங்களா? நீதிபதி அவர்களே, மனம் நீதிபதி அவர்களே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு படிச்சிருக்கிறோம், மனம் போல் வாழ்க்கை படிச்சிருக்கிறோம், பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, சார் பணத்தை சேர்ப்பதற்கு மட்டும் வாழாதே. ஏன் தெரியுமா? உன்னை கூட்டிக் கொண்டு போக நாளைக்கு வரும் யமன் லஞ்சம் வாங்க போவதில்லை என்று ஒரு ஆட்டோவிலே மிக அழகாக எழுதியிருந்தார் நீதிபதி அவர்களே. எல்லா ரூபாய் நோட்டுகளிலும் காந்தி ஒரே போலத்தான் சிரிக்கிறார். இந்த மனிதர்கள் தான் பணத்துக்கு தகுந்த மாதிரி தன் சிரிப்பை மாற்றிக் கொள்கிறார்களே என்று ஒரு கவிஞர் எழுதினாரே நீதிபதி அவர்களே. 1 ரூபாய்க்கு இட்லி விட்டாலே கமலாத்தாள் பாட்டி கோயம்புத்தூர்ல பசிக்கிற இந்த மக்களுக்கு உணவு போட வேண்டும் என்பதற்காக காசை பத்தி பெருசா நினைக்கலைங்க. கமலாத்தாள் பாட்டி கோவை புறநகரிலே 1 ரூபாய் இட்லி கடை, 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து பசிப்பினியை போக்கினாலே அதுதாங்க கனிந்த மனம், அதுதான நிறைவான வாழ்க்கை. என்னமோ பேச வந்திருக்கிறாங்க சார். வீரமாமுனிவர் சொல்றார் தேம்பாவடியில் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவினாரையே காட்டி கொடுத்தான யூதாஸ். காசு பாத்தீங்களா குறுக்கு புத்திய வளர்க்குதுன்னு இயேசுவையே காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காக. வீரமாமுனிவர் தேம்பாவடியில் அழகா சொல்லுவார், நட்பில் சதி புரிந்த சண்டாளன் யூதாஸ் என்று சொல்லுவார். 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தானே சார். வாழ்க்கையில பணம் முக்கியம், ஆனால் அந்த பணத்தை கையாளுகிற மனம் அதை விட முக்கியம். அதுதான் என்னுடைய ஆற்றல், என்னுடைய வாதம். இன்னைக்கு ஒரு புது மோசடியை சொல்றேன். ஏடிஎம் கொள்ளை, காசு ஆசை. ஏடிஎம் மிஷினை கொள்ளை அடிக்கிறானே இனியவன். ஆன்லைன் மோசடி இருக்குது இன்னைக்கு. கூலிப்படை, ஒரு படையை வச்சிருக்காங்க இன்னைக்கு, கூலிப்படை. மனித உயிரை மலிவாக்குகிற கூலிப்படை. பணத்தை ஆசை தானே. அதைத்தான் அழகா ஒரு இணையதளத்தில் நான் படிச்சேன், நான் எழுதிட்டு வந்த அழகா சொல்லியிருக்கிறான். பணம் என்கின்ற போதையாலே சிலர் அன்பை இழக்கிறார்கள், சிலர் பண்பை இழக்கிறார்கள், சிலர் நட்பை இழக்கிறார்கள், சிலர் உறவுகளை இழக்கிறார்கள், சிலர் கண்ணியத்தை இழக்கிறார்கள். பணம் என்கிற போதையிலே சிலர் மனிதாபிமானத்தை இழக்கிறார்கள், சிலர் வாலிபத்தை இழக்கிறார்கள், பலர் வாழ்க்கையையே இழக்கிறார்கள் பணம் என்கின்ற போதையாலே என்று சொன்னார். பேச பேச ஆசையா இருக்கிறனால ஆளே இல்லாத ஆளுந்தீரையோடு 6 மணி நேரம் பேசுறேன். பொதிகை தொலைக்காட்சி பேச கூட்டி போயிருந்தாங்க. சிரித்து வாழ வேண்டும் தலைப்பு. இங்கேயாவது மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இருக்குது. சிரித்து வாழும் ஆடியன்ஸே இல்ல. பொதிகை தொலைக்காட்சியில டைரக்டரை கூட்டு கேட்டேன், யாரப்பா ஆடியன்ஸ்ல எப்படி பேசுறது சார்? ஆடியன்ஸ்ல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பேசுங்க சார். நான் ஜோக்கா சொல்லுவோம். கேமராமேன் இருந்தாரு, அவர் பார்த்துட்டு ஜோக்கா சொல்றேன். அவர் சிரிக்கவே இல்லை. நேரம் இறங்கி போய் இந்த கேமராமேன் தான் பார்த்தேன், எனக்கு செக்க கூட வாங்கல. ஏப்பா ஜோக்கா சொல்றேனே, சிரிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு. அந்த கேமராமேன் சொல்ற, கியா போல்டாகி சாப் அமாரா ஹிந்தி வாழா தமிழ் நகி மாடு. இங்க அப்படி இல்லை, நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. நீதிபதி அவர்களே, இன்றைக்கு 3 செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். பணம் ஒன்றை அடைவதற்கு மார்க்கமாக இருக்கலாம், ஒன்றை அடைவதற்குரிய மார்க்கமாக பணம் இருக்கலாம். ஆனால் பணமே லட்சியமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வழிக்கு என்று தானே சொன்னார். சார் பெரிய பணக்காரன், 3 கேள்வி இந்த மாமன்றத்தில் வைக்கிறேன் சார். பணக்காரன் பூரா ஹாப்பியா இருக்கிறான் சார்? பணக்காரன் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறானா? நிறைவான வாழ்க்கை, நமக்கு பணம் வந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்லையே. சினிமாவில் அழகா சொன்னா, கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் வந்ததே, அது பழைய காலமே. மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் விரித்தும் தூக்கம் இல்லையே, இது புதிய காலமே என்று சொன்னார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பணக்காரன் போல சந்தோஷமா இருக்கான்னு? எப்ப ஐடி வரும், எப்ப அமலாக்கத்துறை வரும், எப்ப இன்கம் டாக்ஸ் வரும், எப்ப திருடே வருவான் பயந்துகிட்டே இருக்கிறானே சார்.
அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாகுமா? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற போது கூட எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த அந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான். இந்த இனியவனுக்காகவே, எங்க அம்மா முதல்வர் அம்மாவுக்காகவே பாடினான். சோத்துக்கு வழி இல்லை, பாரதி பாடினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினானே, அது கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? காசு இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறானா? இல்லையே. நீதிபதி அவர்களே, வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே நிரப்பாது. வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே நினைக்க. காசு பெருசு இல்லைங்க. அன்னை தெரேசா கனிந்த மனத்தால் பெயர் பெற்றாளா, நிறைந்த பணத்தால் பெயர் பெற்றாளா? அன்னை தெரேசா கவலைக்கிடம்னு மாலை முரசுல வந்துடும். அம்மா ஏழைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, தொழுநோயாளிக்காக தன் வாழ்க்கையே 19 வயதிலே தாயகம் துறந்து பாரதம் வந்து இந்த மக்களுக்காக வங்காளத்தின் வீதிகளிலே உலாவினாரே, உதவி செய்தாரே, அபயக்கரம் கொடுத்தாரே, அந்த அன்னை தெரேசா கனிந்த மனமா, நிறைந்த பணமா? கவலைக்கிடம்னு பேப்பர்ல போட்டுப்பான். அதான் யோசிப்பான், ஐயோ ஏழைகளுக்காக யார் இருக்கிறா, இந்த அம்மா காலமாக போறாங்களா? மறுநாள் பார்த்தா வீடியோல கல்கத்தா தெருக்களிலே சேவை செய்ய அந்த அம்மா வேண்டும். கூட்டு பிரார்த்தனை, அன்னை தெரேசா அம்மையாரை காப்பாற்றியது அந்த கனிந்த மனம். காமராசர் கையில காசு இல்ல, இந்த கல்விக்கண் திறக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டையே கல்விக்கண் திறந்த காமராசராக உயர்ந்தாரே. காசு பெருசுன்னு நினைச்சாரா? பென்னி குயிக். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மழையிலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாம் கடலிலே போய் கலக்கின்றது என்பதற்காக முல்லை பெரியார் திட்டத்தை கொண்டு வந்து அணையை கட்டினாரே. கவர்மெண்ட் கொடுத்த காசு பத்தல, காற்றாற்று வெள்ளம் அந்த அணையை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. பென்னி குயிக் என்கிற ஆங்கிலேயன் ராணுவத்திலே பணியாற்றிய அந்த இன்ஜினியர் இங்கிலாந்துக்கு போய் தன் சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை எளிய மக்களின் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன் காசு பணத்தை பெரிதாக நினைக்காமல் முல்லை பெரியார் அணையை கட்டினானே பென்னி குயிக். இன்றைக்கும் தேனி மாவட்டத்திலே உன் பேர் என்னப்பான்னு கேட்டா பென்னி குயிக்னு வெள்ளக்காரன் பேரை வச்சிருக்கிறானே. காசை பெரிதாக நினைக்காதவர்கள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. பணம் என்பது குறுக்கு புத்தியை வளர்க்கும். பணம் என்பது கள்ள நோட்டடிக்க தூண்டும். பணம் என்பது சொத்து பத்து தகராறை உருவாக்கும். நிறைந்த மனம்தான் வாழ்க்கையிலே பெயர் வாங்கி கொடுக்கும் என்று சொல்லி பணத்தை நிறைக்காதி. பணம் என்பது புழங்கு கருவி. பணத்தை விட நிறைந்த மனம்தான் வாழ்க்கையை நிறைவு செய்யும் என்று வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.